وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. சர்வ புகழும் வல்லமையும் எங்கள் எல்லோரையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமானது. அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் அல்லாஹ்வுடைய திருத்தூதரும் எங்கள் வாழ்க்கையின் வழிகாட்டியுமான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் நல்லடியார்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டும் என்று வேண்டியதன் பின்னால், கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, மாதந்தோறும் நடைபெறுகின்ற இந்த ஈமானிய அமர்வில் நபிகளாரின் சுன்னாவை பின்பற்றி வாழ்வோம் என்ற இந்த தலைப்பில் உங்களோடு சில செய்திகளை பரிமாறிக்கொள்வதற்கு அல்லாஹ் வாய்ப்படுத்தியிருக்கின்றான். அல்லாஹ்வுக்கு நான் ஆரம்பத்தில் நன்றி செலுத்திக் கொள்கின்றேன். நமக்கெல்லாம் தெரியும், ஈமான் என்பது 6 அம்சங்களை கொண்டதாக இறைவனால் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஈமானுடைய அம்சங்களில் அல் ஈமான் ருசுல், ரசூல்மார்களை ஈமான் கொள்ளுதல் என்ற பகுதியும் ஒன்றாகும். இந்த பூமிக்கு அல்லாஹ் லட்சக்கணக்கான ரசூல்மார்களை அறிமுகம் செய்து அவர்களுக்கு வேத கட்டளைகளை கொடுத்து அவர்களுடைய சமுதாயங்களுக்கு அவர்களை நல்வழிப்படுத்த அல்லாஹ் தேர்வு செய்து அனுப்பி வைத்தான் என்பதை நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம். இந்த தொடரில் ரசூல்மார்களுக்கு முத்திரையாகவும் இறுதி நபியாகவும் அல்லாஹ்வினால் அறிமுகப்படுத்தப்பட்டவர்கள் எங்களுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகள் பற்றிய தேடலும் அதை கொண்டு நாங்கள் அமல் செய்வதும் அது ஈமானோடு சம்பந்தப்பட்ட ஒரு அம்சம் என்பதை நாம் ஆரம்பத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லும் போது அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூமின்களுக்கு அவர்களுடைய உயிரை விட மேலானவராக இருக்கிறார் என்று அல்லாஹ் நமது உயிரை விடவும் ஒரு படி மேல் நபிகளாரை மதிக்க வேண்டும், நேசிக்க வேண்டும், ஈமான் கொள்ள வேண்டும் என்று இறைவனால் நபி அவர்கள் இந்த அடிப்படையில் மேன்மைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தடவை உலகத்திலே எல்லா மனிதர்களை விடவும் நபிகளாரை உங்களை நான் நேசிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அதற்கு முன்னதாக என் உயிர் எனக்கு மிகவும் விருப்பத்துக்குரியது என்று சொன்னார்கள். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உமர் அவர்களே, உங்களுடைய ஈமான் இன்னும் முழுமையடையவில்லை என்று சொன்னார்கள். உடனே உமர் அவர்கள் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்
நபிகளார் சொன்ன அந்த விடயத்தை சரியாக அடையாளப்படுத்தி கொண்டு, அல்லாஹ்வுடைய தூதரே, இப்போது என்னுடைய உயிரை விட உங்களை நான் முதன்மைப்படுத்தி நேசிக்கிறேன் என்று சொன்ன நேரத்தில், அல் ஆன் யா உமர், உமரே, இப்பதான் உங்களுடைய ஈமான் முழுமை அடைந்திருக்கிறது என்று சொன்னார்கள். அதனால் நபி அவர்களை நாம் ஈமான் கொண்டிருப்பதும் அவர்களை நேசிப்பதும் நமது வாழ்க்கையில் முக்கியமான நம்பிக்கையோடு சார்ந்த ஒரு அம்சம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் மூமீன்கள், முஸ்லிம்கள் என்ற இந்த நாமத்துக்கு சொந்தம் கொண்டாடுகிறோம் என்றால் இரண்டு வார்த்தைகளினூடாகத்தான் நாங்கள் முஸ்லிம் என்ற அந்த பேருக்குள் எங்களை நாங்கள் உள்ளடக்குகிறோம். ஒன்று லா இலாஹ இல்லல்லாஹ், இரண்டு முஹம்மது ரசூலுல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னால் அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்கு தகுதியான உலகத்தில் வேறு யாரும் இல்லை என்ற இந்த ஈமான், இந்த அகீதா என்பது அல்லாஹ்வை முழுமையாக ஏற்றுக்கொண்டவன் அல்லாஹ்வுடைய அனைத்து சட்டதிட்டங்களுக்கும் அடிபணிந்து வாழ வேண்டும் என்ற அந்த கருத்தை அந்த கலிமா அவனுக்கு வழங்குகிறது. முஹம்மதன் ரசூலுல்லாஹ், முஹம்மது நபி, அல்லாஹ்வுடைய தூதர் என்ற இந்த வார்த்தையை நாம் வெறும் நாவினால் மாத்திரம் மொழியாமல் உள்ளத்தால் ஈமான் கொண்டு அவற்றை உண்மைப்படுத்தக்கூடிய வகையில் அந்த வார்த்தையை நாம் மொழிவதன் ஊடாக நபிகளாரை நாம் நேசிக்கிறோம், அவர்களை ஈமான் கொள்கிறோம். அந்த ஈமானின் மூலமாக அவர்கள் கொண்டு வந்த அத்துணை காரியங்களையும் அத்துணை கட்டளைகளையும் நமது வாழ்க்கையில் நாம் கட்டாயம் செய்ய வேண்டும் என்ற அந்த நிலைமைக்கு நாங்கள் மாறிவிடுகிறோம். எனவே கலிமா என்ற இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தையை ஒரு முஃமின் முறையாக புரிந்து கொள்வானேயானால் அவன் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும், எதை பின்பற்ற வேண்டும் என்ற அடிப்படையான அந்த அம்சங்களை அந்த கலிமா அவனுக்கு புகட்டி கொண்டே இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபிகளாரின் பணி, அவர்கள் இந்த பூமிக்கு நபியாக அறிமுகம் செய்யப்பட்டவன் பின்னர் அவர்களுடைய பணியை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா, நபிகளார் அல்லாஹ்வுடைய வேத வாக்கான அல் குர்ஆனை அல்லம கற்றுக் கொடுப்பார்கள். அதே போல வல் ஹிக்மா, ஹிக்மா என்று சொல்வது இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அவற்றை தெளிவுபடுத்துகின்ற போது அல் ஹிக்மா என்று குர்ஆனிலே இந்த இடத்தில் பயன்படுத்தப்பட்டிருப்பது அது நபிகளாரின் சுன்னாவை என்று சொல்லுகிறார்கள். எனவே நபியவர்களுடைய பணி அல்லாஹ்வுடைய வேதமான குர்ஆனையும் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கின்ற கருத்தான அந்த வஹியான அந்த சுன்னாவையும் மக்களுக்கு போதனை செய்வது, அவற்றை மக்களுக்கு தெளிவூட்டுவது, இது நபிகளாரின் தார்மீக பொறுப்பு என்பதை அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். அதே போன்றுதான் நபி அவர்கள் சொன்னார்கள், ஊதீதுல் குர்ஆன வ மிஸ்லஹு மஅஹு, எனவே குர்ஆன் கொடுக்கப்பட்டது, குர்ஆனை போன்ற ஒன்றும் கொடுக்கப்பட்டது. அப்ப குர்ஆனை போன்ற ஒன்று என்றால் என்ன? அது நபிகளாருடைய சுன்னா. அந்த சுன்னாவை நாங்கள் ஹதீஸ் என்ற வார்த்தை பிரயோகத்தினாலே நாங்கள் அறிந்து கொள்ளலாம். எனவே இந்த சுன்னா என்பது குர்ஆனை நாம் எப்படி ஈமான் கொண்டு அதனுடைய விஷயங்களை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறோமோ இதே போலதான் சுன்னாவுக்கும் அதே இடம் கொடுத்து அந்த சுன்னா நபிகளாருடைய அந்த வாழ்க்கை வழிமுறைகளையும் நமது வாழ்க்கையின் எல்லா துறைகளிலும் நாம் பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மஸ்ஊலியத்தை, ஒரு பொறுப்பை நாங்கள் எடுத்திருக்கிறோம் என்பதை அன்புக்குரியவர்களே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நபியவர்கள் தன்னுடைய நாவினால் எதை சொன்னாலும் அது வேத வழிபாடாக, அது வஹியாகவே இருக்கும் என்று குர்ஆன் சொல்லுகிறார். அவர்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொல்லாத ஒரு விஷயத்தை வஹியாக சொல்லுவாராக இருந்தால்
அவர்களுடைய கதையை அல்லாஹ் முடித்து விடுவான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா. நபி அவர்கள் இது பேசினாலும் அது வஹியாகத்தான் இருக்கும் என்று அல்லாஹ் சூரா நஜ்மிலே சொல்லுகிறான். அதே போன்று இன்னும் ஒரு சூராவிலே வலவ் தகவ்வல அலைனா பஅல் அகாவில், எங்கள் மீது ஏதாவது அவர் நாம் சொல்லாத ஒன்றை இட்டு கட்டி எங்கள் மீது அவர் சொல்லுவாராக இருந்தால் லஅഖذனாஹு பில் யமீன் வலகதனா மின்ஹுல் வதீன், அவருடைய நாடி நரம்பை நான் துண்டித்து அவரை இல்லாமலாக்கி விடுவோம் என்று நபியை பார்த்து அல்லாஹ் இந்த வார்த்தையை சொல்லுகிறான். எனவே நபிகளார் எது தன்னுடைய நாவினால் வெளிப்படுத்தினாலும் அது வேத வாக்காக, அது அல்லாஹ்வினுடைய மார்க்கமாகத்தான் இருக்கும் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் என்ற இந்த கலிமா, அதிலே இரண்டாவது பகுதியான முஹம்மதுன் ரசூலுல்லாஹ், இந்த வார்த்தை இதனுடைய அர்த்தம், உள்ளார்ந்த அர்த்தம் என்ன என்பது அதிகமான மக்களுக்கு தெரியாது. இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் என்ற இந்த வார்த்தை, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் அதுக்கென்ற சில நிபந்தனைகள் உள்ளன. முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் அதுக்கென்ற சில நிபந்தனைகள், கருத்துக்கள் உள்ளன. இவற்றை மிக ஆழமாக நாம் தேடி அவற்றை படிக்க வேண்டிய ஒரு அவசியம் நமக்கு இருக்கிறது. உண்மையில் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் என்ற இந்த வார்த்தையினுடைய உண்மையான கருத்து, அந்த வார்த்தை என்ன அம்சங்களை உள்ளடக்கி பொதிந்து வைத்திருக்கின்றது என்றால் அவற்றை இஸ்லாமிய ஆய்வாளர்கள் சொல்லும் போது இப்படி சொல்லுவார்கள். முஹம்மதுன் ரசூலுல்லாஹ், முஹம்மது நபி அல்லாஹ்வுடைய தூதர் என்ற இந்த வார்த்தை தஅத்துஹு ஃபீமா அமர், அவர்கள் எதை வாழ்க்கையில் ஏவினார்களோ அதுக்கு முழுமையாக சரணடைந்து கட்டுப்பட்டு வாழுதல். அந்த முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தை சொல்லக்கூடிய அர்த்தம் தஅத்துஹு ஃபீமா அமர், அவர்கள் எதை கட்டளையாக ஏவினார்களோ அவற்றுக்கு முழுமையாக நாம் வழிபட்டு வாழுதல் முதலாவது. தஸ்தீகுஹு ஃபீமா அக்பர், நபிகளார் சொன்ன ஒவ்வொரு விடயத்தையும் ஒரு முனை அளவு சந்தேகத்துக்கு இடம் கொடுக்காமல் அதை முற்று முழுதாக உண்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். சில நேரங்களில் இன்றைய காலத்தில் ஃபித்னாவுடைய காலம், மனிதன் தன்னுடைய சிந்தனைகளை கொண்டு வகியை உரச ஆரம்பித்து விட்டான். தன் மூளைக்கு புலப்படாதவைகளை எல்லாம் வகி இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்குள் துணிந்து பேசுகின்ற நிலைமைகள் சமுதாயத்திலே உருவாகி இருக்கிறது. நபிகளார் சொன்ன ஒரு விஷயம், அது சில நேரம் நமது சிந்தனைக்கு புலப்படக்கூடிய அளவு அது வெளிப்படையாக இல்லாமல் இருக்கலாம். அதற்காக அவற்றை நாம் மறுக்க முடியாது. அவற்றை 100% அவற்றை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஒவ்வொரு இரவும் அடிவானத்துக்கு இறங்குகிறான் என்றால் அல்லாஹ் இறங்குகிறான் என்ற இந்த லிமிட்டோடு இந்த அகீதாவை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் இறங்கினால் அரிசி ஆலியாகி விடுமா என்ற இந்த சிந்தனைகள் உருவாகிவிட்டால் இதை நாங்கள் மறுக்க வேண்டி வரும். அல்லாஹ்வுடைய தூதர் ஒன்றை சொன்னார்கள் என்றால் அது உண்மையாகத்தான் இருக்கும். தஸ்தீகுஹு ஃபீமா அமர், அவர்கள் ஏறிய விஷயம் ஒவ்வொன்றும் உண்மையானது என்று அவற்றை உண்மைப்படுத்த வேண்டும். இது இந்த கலிமா உள்ளடக்கி இருக்கக்கூடிய இரண்டாவது அர்த்தமாகும். மூன்றாவதாக அவர்கள் இவற்றையெல்லாம் வாழ்க்கைக்கு உதவாதவைகள் என்று தடை செய்தார்களோ அவற்றை 100% தவிர்ந்து வாழுதல். நபிகளார் இன்னென்ன காரியங்கள் நமது உலகத்துக்கும் பொருந்தாதவை, மறுமைக்கும் பொருந்தாதவை, எங்களை நாசப்படுத்திவிடும், எங்களை அழிவுக்கு தள்ளிவிடும் என்று சொன்ன அத்துணை காரியங்களையும் தவிர்ந்து விட வேண்டும். அது எனக்கு விருப்பமானது. ரசூலுல்லாஹ் தடை செய்தாலும், ரசூலுல்லாஹ்வுடைய தடை அதற்கு சொல்லப்பட்டிருந்தாலும் எனக்கு விருப்பமாக இருக்கின்றது என்று ஒருவர் அவற்றை செய்வாராக இருந்தால் அவர் உண்மையில் இந்த முஹம்மதுன் ரசூலுல்லாஹ், முஹம்மது நபி ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் என்ற இந்த வார்த்தைக்கு அவர் முழுமையாக கட்டுப்படவில்லை என்று அர்த்தம். இன்றைக்கு உலகத்தில் நீங்க பாருங்க, எத்தனையோ உதாரணங்களை நாம சொல்லலாம். அதாவது ஐவேளை தொழுவார், ஹஜ்ஜிக்கு போயிருப்பார்,
எல்லா நன்மையும் செய்வார். ஆனால் ஸ்மோக் பண்றதை விட மாட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் தடை செய்தார்கள். இஸ்லாம் தடை செய்திருக்கிறது. மார்க்கத்திலே முற்றுமுழுதாக ஒழிக்கப்பட வேண்டிய மனிதனை அழிவின் பக்கம் கொண்டு செல்லக்கூடிய அம்சம். இஜ்தினாபு மா நஹான் ரசூலுல்லாஹ் தடுத்தார்களா, அதை தவிந்து கொள்ள வேண்டும். இதுதானே கலிமாவுடைய அர்த்தம். எனவே இவற்றை ஒருவர் செய்வாராக இருந்தால் அவர் உண்மையாக ரசூலுல்லாஹை நேசிக்கவில்லை, அவர் கொண்டு வந்த மார்க்கத்தை முறையாக 100% பின்பற்றவில்லை. தனக்கு எது சாதகமாக இருக்கிறதோ அதை மாத்திரம் அவர் ஏற்றுக்கொள்கிறார், மற்றவைகளை அவர் புறக்கணிக்கிறார் என்ற அர்த்தத்தை அது கொடுத்துவிடும். எனவேதான் நாங்கள் விரும்பாமலோ இஸ்லாம் தடை செய்த ஒரு காரியத்தை நாங்கள் தவிந்து வாழ்வோமாக இருந்தால் அது ரசூலுல்லாஹ்வுடைய நாம் சொல்லுகின்ற மொழிகின்ற கலிமாவுக்கு நாம் கொடுக்கின்ற அர்த்தமாக மாறும் என்பதை அன்புக்குரியவர்களே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அதனுடைய 4வது அல்லாஹ் எதை மார்க்கமாக ஆக்கி இருக்கிறானோ அதை கொண்டுதான் அவருடைய இபாதத் அமைந்திருக்க வேண்டும். அவரவர் தன்னுடைய ஹவாவின் அடிப்படையில் உருவாக்கிய எதுவும் இபாதத் என்ற கருத்தை கொள்ளாது. அல்லாஹ்வுடைய தூதர் எதை மார்க்கமாக சொல்லி இருக்கிறார்களோ அதை மாத்திரமே நாம் ஈமான் கொள்ள வேண்டும், அதை மாத்திரமே இபாதத்தாக நாங்கள் பின்பற்ற வேண்டும். எனவே இந்த 4 அம்சங்களையும் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற இந்த வார்த்தை பொருந்திருக்கிறது. தாஅத்துஹு ஃபீமா அமர், அவங்க எதை ஏவினாங்களோ அதுக்கு வழிபடுதல். தஸ்தீகுஹு ஃபீமா அக்பர், எதை சொன்னாங்களோ அதை உண்மைப்படுத்துதல். அதே போன்று எதை அவர்கள் வஜ்தனாபு மா நஹா அன்ஹு வ ஸஜர், எதை தடை செய்தார்களோ அதை தவிந்து வாழுதல். வஅல்லா யுஅபத இல்லா பிமா ஷரஅஹுல்லாஹ், அல்லாஹ் எதை மார்க்கமாக ஆக்கினானோ, அல்லாஹ்வுடைய தூதர் எவற்றை மார்க்கம் என்று சொன்னார்களோ அதை தவிர வேறு எதையும் இபாதத்தாக ஒருவர் செய்து கொள்ள முடியாது. இந்த 4 அம்சங்களும் தான் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற இந்த வார்த்தை பொதிந்திருக்கக்கூடிய அம்சங்கள் என்று நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, நாம் செய்கின்ற இபாதத் அது என்ன வடிவத்தை அடைய வேண்டும் என்பதை அல்லாஹ் அல் குர்ஆனிலே சூரா முஹம்மது என்ற அத்தியாயத்தின் 33வது வசனத்திலே அல்லாஹ் இப்படி சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல், ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வையும் நீங்கள் வழிபடுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நீங்கள் வழிபடுங்கள். வலா துப்திலு அஅமாலக்கும், உங்களுடைய அமல்களை நீங்கள் பாத்திலாக்கி விட வேண்டாம் என்று அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லுகிறான். இது ஒன்றே போதும். ஒருவருடைய இபாதத் நபி வழியில் தான் செய்யப்பட வேண்டும் என்பதற்கு இதைவிட ஒரு தெளிவான வசனம் தேவையில்லை. ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள், உங்கள் அமல்களை நீங்கள் பாத்திலாக்கி விட வேண்டாம். அல்லாஹ்வை கட்டுப்படுங்கள் என்ன அர்த்தம்? அல்லாஹ் சொல்லாத, அல்லாஹ் ஏவாத எதுவும் இபாதத் என்ற மஅனாவை எடுக்காது. நபிகளார் சொல்லாத, அவர்கள் அங்கீகரிக்காத எதுவும் இபாதத் என்ற நிலைக்கு வராது. இப்ப அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு நீங்கள் கட்டுப்பட்டு வாழாமல் நீங்களாக ஒரு அமலை உருவாக்கினால் அந்த அமல் பெருமதியற்ற அமலாக, பாத்திலான அமலாக மாறிவிடும் என்பதை இந்த வசனத்திலே அல்லாஹ் மிக தெளிவாக நமக்கு கற்பிக்கின்றான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நமக்கு எல்லாம் தெரியும் நம்மட அமல் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றிருந்தா 2 முக்கியமான நிபந்தனைகளை குர்ஆனும் சுன்னாவும் சொல்லுது. என்ன நிபந்தனை? என்ன நிபந்தனை? ஒன்று இஹ்லாஸ், அல்லாஹ்வுக்கு மாத்திரமே அந்த அமல் என்ன செய்யணும். இரண்டாவது என்ன? நம்மட தலைப்பு என்ன? நபிகளாரின் சுன்னாவின் அடிப்படையில் அந்த அமல் செய்யணும். இந்த 2 இருந்தால் தான் நம்மட அமல் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். இந்த 2ல ஒன்று இல்லையா, கடல் அளவுக்கு நாங்கள் நன்மை செய்தாலும், வானத்தை தொடுமளவுக்கு நன்மைகள் செய்தாலும் அல்லாஹ்விடத்திலே அது எந்த பெருமானமும் இல்லாமல் அமைந்துவிடும் என்பதைத்தான் குர்ஆன் சுன்னாவும் நமக்கு அழகாக போதிக்கிறது. நாம செய்கின்ற அமல்கள்ல இந்த 2 இருக்கணும். ஒன்று இஹ்லாஸ், இறைவனுக்காகவே அந்த அமலை செய்கிறேன், அதில் எந்த கலப்படமும் இல்லை என்ற இஹ்லாஸான தூய்மையான எண்ணத்தோடு அந்த அமல் செய்யப்படுமாக இருந்தால் அது அல்லாஹ்விடத்திலே பெருமானத்தை அடைகிறது.
நபிகளால் சொன்ன அடிப்படையில் தான் அந்த அமல் அமைய வேண்டும். அது தவிர அந்த அமலை நாங்கள் கூட்டவோ குறைப்பவோ நமக்கு அந்த விடயத்தில் எந்த அதிகாரங்களும் கிடையாது. சுன்னாதானே, சுபவுக்கு முன்னால 2 ரக்காத் தொழுகிறோம். அந்த 2 ரக்காத்துக்கு என்ன நன்மை? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ரக்அத்துல் ஃபஜ்ரி கைரும் மினத் துன்யா வ மா ஃபீஹா. இந்த சுபவுக்கு முன்னால நீங்க தொழுகிற 2 ரக்காத்து சுன்னத்தும் இந்த உலகத்தில் உள்ள அத்துணை நன்மைகளை விடவும் அந்த 2 தான் உலகத்திலே பெரிய நன்மை என்று சொன்னாங்க. இந்த உலகத்துல இந்த பணங்கள் எடுத்து பாருங்க, தங்க நகைகள் ஆபரணங்கள் எடுத்து பாருங்க, பொருளாதாரத்தை எடுத்து பாருங்க, இது எல்லாத்தையும் ஒரு தராசிலும் நான் சுபவுக்கு முன்னால தொழுகிற 2 ரக்காத்தை இன்னொரு தராசிலும் வச்சா எது கதிக்கும்? 2 ரக்காத் சுன்னத்து தான். சுப்ஹானல்லாஹ். இஸ்லாம் எவ்வளவு வலுவான நன்மைகளை ஒரு சின்ன அமலுக்கு வழங்கி இருக்கிறார். இப்ப ஒரு ஆள் சொல்றார், 2 ரக்காத்துக்கு இவ்வளவு நன்மை என்றால் அதை 4 தொழ எனக்கு முடியும். தொழ முடியுமா? 6 தொழ முடியுமா? நான் என்ன பாவமா செய்கிறேன்? நான் என்ன ஷிர்கா செய்கிறேன்? அல்லாஹ்வுக்காக வேண்டித்தானே நான் அதை தொழுகிறேன். அதிலே சுஜூது செய்கிறேன், ருக்கு செய்கிறேன், சுஜூது ஓதப்பட வேண்டிய துஆவை ஓதுகிறேன், ருக்குல ஓதப்பட வேண்டிய துஆவை ஓதுகிறேன், சூரத்துல் ஃபாத்திஹா எல்லாம் நல்ல விஷயம் தானே. அதை செய்வதில் என்ன குற்றம் என்று ஒருவர் சிந்தித்தால் நிச்சயமாக குற்றம் தான். என்றால் நபிகளாரின் வரையறை, அவருடைய வழிகாட்டல் அந்த 2ஓடு தான் அது குறிப்பாக்கப்பட்டிருக்கிறது. அதை தாண்டி செய்வதற்கான அதிகாரங்கள் அல்லாஹ் நமக்கு தரவில்லை. அல்லாஹ்வுடைய நமக்கு வழிகாட்டவில்லை. ரசூலுல்லாஹ் மௌத்தாகி விடுகிறார்கள். ஒரு சஹாபிக்கான மௌத்தா ரசூலுல்லாஹ் நீண்ட காலம் போகல. அப்போ சில சஹாபாக்கள், சில மக்கள் ஒரு பள்ளிவாசல்ல உட்கார்ந்து கொண்டு ஜமாத்தாக அவர்கள் கூட்டு விக்ர் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நபித்தோழர் ஆச்சரியப்படுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சாப்பிட்ட பிங்கான் உடையவில்லை, உடுத்த ஆடை இத்து போகவில்லை, அதுக்கிடையில் இது போன்ற விதத்துகளை நீங்கள் உருவாக்கி விட்டீர்களா என்று அந்த மக்களை கண்டிக்கிறார்கள். என்றால் கண்ணியமான சகோதரர்களே, நாம் செய்கின்ற அமல் அல்லாஹ்விடத்திலே பெருமானம் உள்ள அமலாக இருக்க வேண்டும் என்றிருந்தால் அது நபிகளாரின் சுன்னாவை அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும். ஸல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, என்னை எப்படி தொழ கண்டீங்களோ அப்படி தொழுங்கோ. ரசூலுல்லாஹ் எப்படி தொழுதாங்களோ அந்த முறையில் தான் நாம் தொழ வேண்டும். குது அன்னி மனாசிக்கக்கும், உங்களுடைய ஹஜ்ஜுடைய கிரிகைகளை எல்லாம் என்ன பார்த்து எடுத்துக்கொள்ளுங்க என்று ரசூலுல்லாஹ் மக்காவிலே மினாவிலே அந்த மக்களுக்கு இந்த வார்த்தையை சொல்லுகிறார்கள். எனவே ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டல் தவிர்ந்த ஒரு மனிதனுடைய சிந்தனையால் உருவாக்கப்படுகின்ற எதுவும் இபாதத் என்ற நிலையை அடைய மாட்டாது. எனவே நபிகளார் எந்த அடிப்படையில் இபாதத் செய்ய வேண்டும் என்று வழிகாட்டினார்களோ அந்த அடிப்படையில் செய்யப்படுகின்ற இபாதத்து மாத்திரம்தான் அல்லாஹ்விடத்திலே பெருமானத்தை பெறும் என்பதை அன்புக்குரியவர்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையில் ஒரு சஹாபாக்களுடைய மனோநிலை ஒரு சுன்னாவை பின்பற்றுகின்ற விஷயத்தில் எப்படி இருந்தது என்பதை அவருடைய சீராவை நாங்கள் பார்க்கின்ற போது வியக்கத்தக்க தகவல்களை நாங்கள் கண்டுகொள்ளலாம். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஹதீஸ், அந்த ஹதீஸுக்கு சந்தேகம் பெறுகிறார். அந்த ஹதீஸை தெரிந்த ஒரு நபித்தோழர் ஷாமிலே இருக்கிறார் என்று அவருக்கு தெரிய வருகிறது. எனவே மதீனாவிலே இருந்து ஷாம் சிரியாவுக்கு அவர் என்ன செய்கிறார்? பிரயாணம் செய்கிறார். பிரயாணம் செய்து அந்த நபித்தோரிடத்திலே அந்த ஹதீஸை அவர் எடுக்கிறார். அப்துல்லா பின் உனைஸ் என்ற நபித்தோழர் இந்த ஹதீஸை எடுத்து பின்னர் அவர் என்ன புறப்பட ஆரம்பிக்கிற நேரத்துல அந்த அப்துல்லா பின் உனைஸ் என்கிற அந்த சஹாபி கேட்கிறார், இந்த ஒரு ஹதீஸுக்குமா நீங்க மதீனாவிலிருந்து வந்தீங்க? ஆமா, இதை நான் உறுதிப்படுத்தத்தான் வந்தேன் என்று சொன்னார்கள். யோசிச்சு பாருங்க, ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்கள், அவங்களுடைய பாசறையில் வளர்ந்தவர்கள், நபிகளாரின் சுன்னாவை அதை முறையாக அறிந்து 100% தெளிவான புரிதலில் அடிப்படையில் தான் அவற்றை அவர்கள் பின்பற்றுவார்கள். அந்த அளவுக்கு அல்லாஹ் அந்த மக்களுடைய உள்ளங்களிலே அந்த சுன்னாவின் மீது உள்ள பெரும் முக்கியத்துவத்தை எவ்வளவு அதிகமாக அல்லாஹ் வழங்கி இருக்கின்றான் என்பதை இந்த வரலாற்று தகவல்களின் மூடாக நாங்கள் புரிந்து கொள்ள முடிகிறது. இதே போன்றுதான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபிகளாரின் சுன்னாவை கொண்டு அமல் செய்கின்ற விடயத்தில் அந்த சுன்னாவை உயிர்ப்பிக்க வேண்டும் என்ற சிந்தனையில் சஹாபாக்கள் எப்படியெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டார்கள் என்பதை ஒரு சில உதாரணங்களை கொண்டு நாங்கள் அறிந்து கொள்ளலாம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள்,
அவுசானி ஹலீலி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஸலாத், என்னுடைய உற்ற நண்பர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 விஷயங்களை எனக்கு வசியத்தாக சொன்னார்கள். அவர் ஃபர்து ஒன்றும் கிடையாது, நீங்க செய்தால் உங்களுக்கு நிலவு என்று அடிப்படையில் வசியத்தாக சொன்னார்கள். லா அதவுஹுன்ன ஹத்தா அமூத, நான் மரணிக்கின்ற வரைக்கும் அந்த 3 நன்மைகளை நான் விடவே இல்லை, மௌத்து என்னை அடைகின்ற வரைக்கும் நான் அவற்றை தொடர்ச்சியாக செய்து வந்தேன் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார். சௌமு ஸலாஸத்தி அய்யாம் மின் குல்லி ஷஹர், ஒவ்வொரு மாதமும் பிறை 11, 12, 13 தொழப்படுகின்ற அந்த நோக்கப்படுகின்ற 3 நோன்புகள், ஐயாமுல் பீல் என்று சொல்லப்படுகின்ற அந்த 3 நோன்புகள். அதே போன்று ஸலாத்து லுஹா, லுஹா தொழுகை. அதே போன்று வனௌமின் அலா வித்ரின், தூங்குவதற்கு முன்னால வித்ரு தொழுதல். இந்த 3 அமல்களை ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்கிறார்கள். அவங்க என்ன செய்யல, கடைசி வரைக்கும் அவற்றை விடாமல் தன்னுடைய மரணம் வரைக்கும் அந்த இபாதத்துகளை செய்து வந்தார்கள் என்றால், கண்ணியமானவர்களே, நாம் எவ்வளவு சுன்னாக்களை படித்திருக்கிறோம், எவ்வளவு சுன்னாக்கள் ரசூலுல்லாஹ்வை தொட்டும் அறிந்து வைத்திருக்கிறோம், நமது வாழ்க்கையில் அவை எவ்வளவு தூரம் எங்களால் பின்பற்றப்படுகின்றது என்பதை இந்த சஹாபியினுடைய இந்த வார்த்தைக்கு முன்னால் எங்களை வைத்து எங்களை நாம் கேள்வி கேட்டுக் கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்திலே காதிசியா என்ற ஒரு போர் நடக்கிறது. அந்த போரில் அம்ர் இப்னு துஃபைல் என்ற ஒரு நபித்தோழர் அந்த போராட்டத்தில் அவர் பங்கெடுக்கிறார். விளைவாக அந்த போராட்டத்தில் அவர் வீரனாக செயற்படுகிறார். அவருடைய வலது கை வெட்டப்படுகிறார். உயிருக்கு ஆபத்து இல்லாமல் அவர் பிழைக்கிறார். பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் அவர் வாழுகிறார். அவருடைய வாழ்க்கையில எந்த கட்டத்திலும் சஹாபாக்கள் எப்பொழுதும் ஒன்றாக கூடுகின்ற போது இணைந்து ஒரு ஷஹரில் தான் சாப்பிடுவார்கள், தனித்தனியே சாப்பிட மாட்டாங்க. அதுல பரக்கத் இருக்கின்றது என்ற காரணத்தினால். அப்ப இந்த அம்ர் இப்னு துஃபைல் என்ற நபித்தோழர் மாத்திரம் அந்த சஹாபாக்களோட சேர்ந்து சாப்பிட மாட்டார், ஒரு ஓரத்துல ஒதுங்கி தனிமைத்தான் சாப்பிடுவார். இதை உமர் அலி காணுகிறார்கள். ஏன் இவர் ஒதுங்குகிறார், என்ன காரணம் என்று அவரை விசாரித்த நேரத்தில் சுப்ஹானல்லாஹ், அவர் சொன்ன பதில் எந்த அளவு உமர் அலி அளவச்சினர் என்றால், அவர் சொல்கிறார், அமீருல் முஃமினீன் அவர்களே, நான் இந்த போரிலே, காதிசியா என்ற போரிலே கலந்து கொண்டு என்னுடைய கை அதிலே வெட்டப்படுகிறது, எனக்கு வலது கை இல்லை. நீங்கள் எல்லாம் சகனிலே சாப்பிடுகின்ற போது நான் இடது கையால் சாப்பிடுவது அது உங்களுக்கு ஏதாவது கஷ்டத்தை கொடுத்து விடுவோ என்று நான் அஞ்சுகிறேன். வலது கையால் சாப்பிடுவதுதான் மார்க்கத்திலே சொல்லப்பட்ட சுன்னத். இந்த சுன்னத்தை என்னால் செய்ய முடியாது என்று என மனது மிகப்பெரிய ஆதங்கத்திலே கவலையிலே இருக்கிறது என்று அந்த இடத்திலே அம்ர் இப்னு துஃபைல் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன நேரத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு தேம்பி தேம்பி அழுகிறார்கள். அவரை கட்டி பிடித்து சொல்கிறார்கள், அம்ர் இப்னு துஃபைலே, நீங்கள் இப்போது ஒரு கையை இழந்தவராக வாழுகிறீர்கள், ஆனால் அந்த கை இப்போது சொர்க்கத்திலே இருக்கிறது, நீங்கள் எங்களோடு இணைந்து சாப்பிடுங்கள் என்று அந்த நபித்தோழருக்கு அவர் சொல்லுகிறார்கள். என்றால் கண்ணியமான சகோதரர்களே, வலது கை இல்லாமல் தான் ஒரு சுன்னாவை பின்பற்றக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எனக்கு விளக்கப்படுகிறது என்று நினைத்து சஹாபாக்கள் மனவருத்தம் அடைகின்றார்கள். என்றால் கண்ணியமானவர்களே, நாங்கள் சுன்னாவை சஹாபாக்கள் எந்த இடத்தில் வைத்து நடைமுறைப்படுத்தினார்கள் என்பதை இதைவிட வேறு உலகம் நமக்கு தேவையில்லை. எனவேதான் சஹாபாக்களுடைய உணர்வுகளில் சுன்னா என்று சில நேரங்களில் மக்கள் சுன்னாரானே செஞ்ச நன்மை செய்யாட்டி பிரச்சனை இல்ல, இப்படித்தான் மக்கள் அவற்றை நோக்குகிறார்கள். அது நபிகளார் கொண்டு வந்த தீன், மார்க்கத்தின் ஒரு முக்கியமான சட்டம், அது அல்லாஹ்வுடைய தூதர் கொண்டு வந்த நன்மையான காரியம். அந்த காரியத்தை சிலருக்கு சொர்க்கம் கிடைத்துவிடும் என்கின்ற இந்த சிந்தனைகளை தவிர்த்து அது சுன்னாரானே செஞ்ச நன்மைகளுக்கு சியாட்டியின் மீது குற்றம் இல்லை என்று கடந்து போகின்ற மக்களை நாம் சமுதாயத்தில் பரவலாக பார்க்க முடிகிறது. அப்படி அல்ல கண்ணியமான சகோதரர்களே, நபிகளாருடைய சுன்னா மனித வாழ்க்கையில் எல்லா துறைகளிலும் நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மௌத்தாகிற நேரம், மரணப்படுக்கையில் இருக்கிறார்கள். அந்த
சக்கராத்தை அண்மித்த அந்த கட்டத்தில் அதிகமான மக்கள் அங்கே வருகிறார்கள். உமர் ரலியை பற்றிய நல்ல விஷயங்களை எல்லாம் அவர்கள் புகழ்ந்து பேசுகிறார்கள். அந்த நேரத்தில் ஒரு இளைஞர் வருகிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹுவை பற்றிய நல்ல செய்திகளை அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். சொல்லிக் கொண்டிருந்து விட்டு அந்த இடத்தை விட்டு அவர் நகர்ந்து கொண்டிருக்கிறார். அவரை உமரை பார்க்கிறார்கள். அவருடைய அணிந்திருக்கக்கூடிய ஆடை அவருடைய கரண்டிக்காலை தாண்டி பூமியில் அரைபடக்கூடிய மாதிரி, பூமியில் படக்கூடிய வண்ணம் அவர் சொல்லுகிறார். உடனே உமர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த இளைஞனை அழையுங்கள் என்று அழைக்கிறார்கள். அவர் விழுகிறார். வந்து அவரை பார்த்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், இப்ன அஹி, என் சகோதரன் மகனே, இர்ஃபஅ தௌபக், உன்னை சாரண உயர்த்தி விடுங்க. நீ உடுத்து வந்திருக்கக்கூடிய ஆடைகளை உயர்த்தி விடுங்க. ஃபஇன்னஹு அத்கா அன்கா லிதௌபிக, அதனுடைய ஆடைக்கு மிகவும் தூய்மையானதாக இருக்கும். எந்த அசிங்கங்கள் ஊத்தைகள் படாமல் அது பாதுகாப்பாக இருக்கும். வஅத்கா லிரப்பிக, உன் ரப்பிடத்திலே தக்வாவை உனக்கு உருவாக்கக்கூடிய ஒன்றாக அது அமையும் என்று அவர் தன்னுடைய ஆடையை பூமியில் இழுபடும் வண்ணம் சென்ற ஒருவரை மரணப்படுத்தி இருக்கின்ற கட்டத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரை அழைத்து நபிகளாரின் சுன்னா இதுதான் என்று அவருக்கு போட்டுகின்றார்கள் என்றால் சுப்ஹானல்லாஹ். யோசிச்சு பாருங்க, நபிகளோட சுன்னாவில சஹாபாக்கள் கொண்டிருந்த ஈர்ப்பு, அதை உயிர்ப்பிக்க வேண்டும், நமது வாழ்க்கையின் ஒவ்வொரு துறைகளிலும் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதில் எவ்வளவு ஆர்வத்தோடு இருந்தார்கள். தங்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தும் அதே வேளையில் தங்கள் கண்களுக்கு முன்னால் நபிகளாரின் சுன்னாவுக்கு மாற்றமான ஒரு நிகழ்ச்சி, ஒரு விடயம் நடைபெறுகின்ற போது அதை எவ்வளவு நாசுக்காக, எவ்வளவு நல்ல முறையில் அணுகி அவர்களுக்கு அவற்றை தெளிவூட்டக்கூடிய நிலையில் சஹாபாக்களுடைய அந்த அப்ரோச், அந்த நல்ல நடைமுறை இருந்திருக்கின்றது என்றால், கண்ணியமானவர்களே, கொஞ்சம் இந்த ஹதீஸை கொஞ்சம் நாங்கள் எங்களுக்குள் கொஞ்சம் அசை போட்டு பார்த்துக் கொள்ள வேண்டும். நமக்கு முன்னால் எத்தனையோ சுன்னாவுக்கு மாற்றமான செயற்பாடுகள் நமக்கு அழகா தெரியும், ஆனா நாம சொல்ல மாட்டோம். சில நேரங்கள்ல திருமண வீடுகள்ல அங்கே பல 100 மக்கள் சமூகம் தருவார்கள். அங்கே பயன்பளிக்கக்கூடிய உணவுகள் அவற்றை உண்ணுகின்ற போது சில நேரம் 2 பொருட்கள் கொடுக்கப்படுகின்ற போது ஒரு பொருள் இடது கையிலும் மறுபொருள் வலது கையிலும் இருக்கு. ஒன்றை கடிச்சு கொண்டு குடிச்சு கொண்டு இருப்பாங்க. 2 கையும் அங்கே பயன்படுத்தப்படும். நமக்கு அழகா தெரியும், சுன்னாவை படித்தவர்கள், கொள்கைவாதிகள் அழகா தெரியும், இவர் இடது கையால் சாப்பிடுகிறார். இது சுன்னாவுக்கு மாற்றமானது, அல்லாஹ் விரும்பாதது, அல்லாஹ்வுடைய வழிகாட்டாதது. எனவே அந்த சகோதரத்திலே இலகுவாக அணுகி, சகோதரா, நீங்கள் வலது கையால் சாப்பிடுங்கள், அதுதான் சுன்னாவாகும். இடது கையால் சாப்பிடுவது அது ஷைத்தானுக்குரிய பண்பாகும். இது நபிகளார் சொன்ன போதனை என்பதை மிக அழகாக, மிக நளினமான முறையிலே அவருக்கு நாங்கள் எத்தி வைக்கிறோம் என்றால் நாம் சுன்னாவின் மீது மிகப்பெரிய விருப்பத்தோடு இருக்கிறோம். நபிகளாரின் சுன்னா உயிர் வாழ வேண்டும் என்பதில் நாம் மிகப்பெரிய வேட்கையோடும் ஆசையோடும் இருக்கிறோம் என்று அர்த்தம் அங்கே கிடைத்துவிடும். இல்லை என்றிருந்தால் நாம ஒழுங்கா சாப்பிடுறோம், மற்றவரை பற்றிய கவலை நமக்கு என்ன என்ற இந்த அடிப்படையில் போனால் உண்மையாக நபிகளாரை நாம் நேசிக்கவில்லை. முஹம்மதன் ரசூலுல்லாஹ் என்ற அந்த கலிமா சொல்லுகின்ற கருத்தை முறையாக நாங்கள் அறிந்து கொள்ளவில்லை, அந்த அடிப்படையில் நாங்கள் பயிற்றுவிக்கப்படவில்லை என்ற அர்த்தத்தை அது கொடுத்துவிடும். எனவேதான் கண்ணியமான சகோதரர்களே, சுன்னாவை நடைமுறைப்படுத்துகின்ற இந்த விடயத்தில் சஹாபாக்களுடைய மன்ஹஜை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இதே போன்றுதான் நபிகளாருடைய நேசமிக்க மனைவி உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு தடவை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு மனிதர் ஒரு நாளைக்கு 12 சுன்னத்தான ரக்காத்துகள் ஐவேளை தொழுகைக்கு முன்னால், ஒருவர் ஐவேளை தொழுகையிலே முன்பின் நாங்கள் தொழ வேண்டிய இந்த 12 சுன்னத்தான ரக்காத்துகளையும் ஒருவர் பேணி தொழுவாரையானால் அவருக்காக அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை எழுப்புகிறான் என்று சொன்னார்கள். லுஹருக்கு முன்னால 4, லுஹருக்கு பின்னால 2 6, மகரிபுக்கு பின்னால 2 8, இஷாவுக்கு பின்னால 2 10, சுபஹுக்கு முன்னால 2 12.
இது தவிர ஒவ்வொரு தொழுகை இகாமத்துக்கும் இடைநிலாம் சுன்னத்தோடு தொழுது கொள்ளலாம். ஆனால் இதை வலியுறுத்தப்பட்ட அடிப்படையில் சொல்லப்பட்ட சுன்னா. இத ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதை யார் ஒருவர் வாழ்க்கையில் நாளாந்தம் தினசரி ஐவேளை தொழுகைக்கு முன்னாலும் பின்னாலும் இந்த சுன்னாக்களை நடைமுறைப்படுத்தி பேணி வருவாராக இருந்தால் அவருக்கு சொர்க்கத்தில் ஒரு வீடு எழுப்பப்படுகிறது. சொர்க்க வீடுங்கிறது லேசான வீடா? சொர்க்க வீடுங்கிறது லேசான வீடா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தடவை ரசூலுல்லாஹ் ஒரு செய்தி சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொர்க்கத்தில் கொண்டு செல்லப்பட்டார்கள். சொர்க்கத்துடைய காட்சி எல்லாம் அழகாக ரசூலுல்லாஹ் காண்பிக்கப்படுகிறது. அந்த நேரத்திலே அழகான ஒரு சொர்க்க மாளிகை, கண்ணை கவருகின்ற உள்ளத்தை ஈர்க்கக்கூடிய மாளிகை. அது கற்களாலோ செங்கல்லோ கருங்கல்லோ அல்ல, முத்துக்களாலும் மரகதங்களாலும் வைடூரியங்களாலும் தங்கத்தினாலும் கட்டப்பட்ட சொர்க்கத்தின் கோட்டை மாளிகை, அழகான மாளிகை. அந்த மாளிகைக்கு பக்கத்துல ஒரு பெண்மணி, அனஸ் ரலியல்லாஹு உம்மா உமைஸா பின்த் மில்ஹான் என்ற அந்த பெண்மணி வுது செய்யக்கூடிய காட்சியை கூட அல்லாஹ் ரசூலுல்லாஹ் காண்பிக்கிறான். அப்ப ரசூலுல்லாஹ் அந்த சொர்க்கத்தில காட்டப்பட்ட அந்த அழகான அந்த கோட்டைக்குள் நுழைந்து பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுறாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, லிமன் ஹாதல் கஸ்ரு, இந்த கோட்டை, இந்த சொர்க்கத்தின் இந்த வீடு யாருக்கு சொந்தம் என்று. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹாதல் கஸ்ரு லிஉமர, இந்த இடம், இந்த கோட்டை இது உமருக்கு சொந்தமானது என்று சொல்லப்பட்டது. அப்ப ரசூலுல்லாஹ் காலையில் சஹாபாக்கள் இருக்கின்ற சபையில் இந்த செய்தியை சொல்லுகிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்றாங்க, உமரே, என்னுடைய மனசு ஆசைப்பட்டுச்சு, அந்த கோட்டைக்குள் நான் நுழைந்து பார்க்க வேண்டும். அவ்வளவு அழகான அழகாக வடிவமைக்கப்பட்ட ஒரு வீடு, சொர்க்க மாளிகை, போகணும் என்று ஆசைப்பட்டேன். ஆனா இது யார் என்று கேட்டேன். உமரே, அது உங்களுக்குரிய என்று சொன்னாங்க. உங்களோட ரோஷனுக்கு ஞாபகம் வந்துச்சு. உமருக்கு கொஞ்சம் ரோஷக்காரா, ரசூலுல்லாஹ் நுழைஞ்சிருந்தா எந்த அனுமதி இல்லாம நீங்க எப்படி அதுக்குள் நுழையலாம்னு சில உமரை கேட்டு விடலாம். உமரே, உங்களோட ரோஷனுக்கு ஞாபகம் வந்துச்சு, நான் அப்படியே பின்வாங்கி விட்டேன்னு சொன்னாங்க. அப்படியே உமர் எழுந்து அழுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, என்ன வார்த்தை சொல்லிவிட்டீர்கள்? இந்த கத்தாபுடைய மகன் உமர் உங்கள் மீதா ரோஷப்பட போகிறேன். அப்படி அந்த சபையை நிசப்தமாகி விடுகிறது. பாருங்க, உமர் அலி மதீனாவிலே வாழுகிறார். அவருக்கான இடம் சொர்க்கத்திலே இறைவனால் ஏற்கனவே நிர்மாணம் செய்யப்படுகின்றது என்றால் அவங்களுடைய வாழ்க்கையினுடைய முறைகள் அப்படி இருந்தன. எனவே சொர்க்கத்தினுடைய இது போன்ற அழகான மாளிகைகள் நாம் உலகத்திலே உயிரோடு வாழுகின்ற போது நமக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் இது போன்ற மாளிகையை உருவாக்க வேண்டும் என்றிருந்தால் ஒன்று ரெண்டு அல்ல, ஒவ்வொரு நாளும் ஐவேளை தொழுகைக்கு முன்னால் இந்த 12 சுன்னத்தான ரக்காத்துகள் தொழுகின்ற போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நமது மாளிகை நமக்காக அல்லாஹ் நிர்மாணிக்கிறானே, அந்த மாளிகையை ஒருவர் மிஸ் பண்ண முடியுமா? யோசிச்சு பாருங்க. ஒரு பொம்பளை பிள்ளைய ஒரு தகப்பனுக்கு இருந்தா அந்த குமரு பிள்ளை கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும், வீடு கட்டணும், எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறான், எவ்வளவு வருஷ கணக்கில் உழைத்து ஒரு வீட்டை கட்டுகிறான். சுப்ஹானல்லாஹ், அந்த வீட்டுடைய பெருமதி எப்படி இருக்கும்? சொர்க்கத்திலே அல்லாஹ்வால் நிர்மாணிக்கப்படுகின்ற வீட்டின் பெருமதி எப்படி இருக்கும்? வெறும் 12 ரக்காத்துக்கள் மூலமாக அல்லாஹ் அந்த உயர்ந்த சொர்க்க வாக்கியங்களை நமக்காக வழங்குகிறான் என்றால் சஹாபாக்களுக்கு மத்தியில் இந்த ஹதீஸை சொன்ன நேரத்திலே உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கிறாங்க. அப்ப இந்த செய்தியை கேட்ட நேரத்தில ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, என் வாழ்க்கையில் நான் கடைசி நிமிடம் வரைக்கும் இந்த சுன்னாவை விடாமல் நான் தொழுது வந்தேன் என்று சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். நாம எவ்வளவு உலக விவகாரங்கள்ல தொழுது முடிஞ்சவங்க எழுதிட்டு ஓடுகிறோம், அவ்வளவு வேகமாக பிஸியாக இருக்கிறோம். அல்லாஹ் சொர்க்கத்திலே நமக்கான மாளிகை எழுப்ப போகிறான். அதை எந்த விலை கொடுத்தும் நாம் வாங்க முடியாது. வாங்குவதற்கு அதனுடைய பெருமதி அதிகமாக இருக்கும். உலகத்தையே கொடுத்தாலும் அந்த மாளிகையை வாங்க முடியாது. அந்த அளவுக்கு பெருமானம் உள்ள மாளிகை ஒரு இபாதத்தின் மூலமாக கிடைக்கின்றது என்றால் இந்த சுன்னாவை வாழ்க்கையை நாங்கள் நடைமுறைப்படுத்தாமல் தாண்டி போக முடியுமா? கொஞ்சம் ஆழமாக அன்புக்குரியவர்களே நாம் சிந்திக்க வேண்டி இருக்கிறது. இதே போன்றுதான் சஹாபாக்கள் நபி வழியில் வாழுகின்ற நபிகளாருடைய சுன்னாவுக்கு மாற்றமாக சில நேரம் சில சந்தர்ப்பங்கள் உருவாகின்ற நேரத்திலே
இதை காணுகின்ற சஹாபாக்கள் அவங்களுடைய உணர்வு எப்படி இருந்தது என்பதை நாம் சுன்னாவில் தேடுகின்ற போது அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உமரினுடைய மகன் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தடவை ஒரு ஹதீஸ் ஒன்று சொல்லுகிறார். லா தம்னஉ இமா அல்லாஹ் மசாஜித் அல்லாஹ். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், பெண்கள் பள்ளிவாசல்ல வந்து தொழணும் என்று விரும்பினால் அதை தடுப்பதற்கான உரிமை எவருக்கும் கிடையாது என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் என்று தந்த பெத்த பிள்ளைகள் இருக்கின்ற அந்த சபையில் அவர் சொல்றாங்க. அப்ப அதுல ஒரு மகன் ஒழுங்கி சொல்றார், இது ஃபித்னாவுடைய காலம், அதனால பெண்கள் நாங்க பெற விட மாட்டோம்னு சொல்றாங்க. பாப்பா சொல்றாரு என்ன, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யாராவது பெண்கள் பள்ளி வாசல்ல வந்து தொழ வேண்டும் ஐவேளை தொழுகை என்று விரும்பினால் அதை தடுக்கின்ற உரிமை யாருக்கும் கிடையாது. இது ரசூலுல்லாஹ் சொன்னது என்று தன்னுடைய பிள்ளைகிட்ட சொன்னத பிள்ளை சொல்றாரு, இல்ல நாங்க எந்த பொங்கலையும் வேற விட மாட்டோம். அந்த அந்த சிச்சுவேஷன் வேற, அதனால சொல்றார். உடனே உமர் ரலியல்லாஹு அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு தன்னுடைய சொன்ன மகனுக்கு மிக கடுமையான வார்த்தை பிரயோகங்களை பிரயோகித்து அந்த மகனுக்கு ஏசுகிறார். நான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஒரு செய்தியாக இந்த செய்தியை சொல்கிறேன், நீ தடுப்பு என்று சொல்லுகிறாய், இந்த அதிகாரம் உனக்கு யார் தந்தது என்று கடுமையாக தன் மகனை கண்டித்தார் என்பதை நாங்கள் ஹதீஸ்களிலே பார்ப்போம். எனவே சுன்னாவுடைய விஷயத்தில் சஹாபாக்கள் எந்த உணர்வோடு வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்கு இந்த செய்தி மிகவும் ஒரு பலமான ஆதாரமாக அமைகிறது. இதே போன்றுதான் அப்துல்லா பின் முகஃபல் என்ற ஒரு நபித்தோழர் ஒரு இடத்தை கடந்து செல்லுகிறார். அப்போது ஒரு இளைஞன் உட்கார்ந்து அந்த இடத்திலே கொண்டு சிறிய கற்களை குவிச்சு வச்சு என்ன செய்கிறார், அதை தெருத்து கொண்டிருக்கிறார். அப்ப அப்துல்லா பின் முகஃபல் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நபி அவங்க இந்த நடைமுறையை தடை செஞ்சாங்க. இப்படி நாம கல்லால சின்ன கல்லை தெருக்கக்குள்ள சில நேரம் மிருகங்களுடைய கண்கள்ல பட்டு கண் கெட்டு போய்விடும், பல்கள்ல பட்டு பல் உடைந்து விடும், இதனால பெரிய ஆபத்து ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. எனவே ரசூலுல்லாஹ் இது போன்ற நடத்தைகளை தவிர்ந்து கொள்ளுமாறு ஏவினாங்க. எனவே நீங்க தவிர்த்துக்கங்கன்னு சொல்லி போட்டு போயிட்டாங்க. போய்விட்டு நம்முடைய விவகாரத்தை முடிச்சு மீண்டும் மாறாங்க. அந்த மனுஷன் அப்படியே நினைச்சார் தெரிச்சு கொண்டிருக்கார். ரசூலுல்லாஹ் அந்த சுன்னாவுக்கு அவர் சரியான முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. அப்துல்லா பின் முகஃபல் ரலியல்லாஹு அன்ஹு கடுமையாக கோபப்படுகிறார்கள், கண்கள் சிவக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் இதை செய்யக்கூடாது என்று தடுத்தார்கள் என்று சொல்லுகிறேன், அதை நீ காதில் வாங்கிக் கொள்ளாமல் உன்னுடைய விடயத்தில் நீ தொடர்ச்சியாக இருக்கிறாயே என்று சொல்லிவிட்டு, இதுக்கு பின்னால் உனக்கும் எனக்கும் உள்ள இந்த உறவை நான் முறித்துக் கொள்கிறேன், உன்னோடு நான் இனி பேச மாட்டேன் என்று அந்த மனிதரை நோக்கி அவர்கள் சொல்லுகின்றார்கள். என்றால் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா ஒரு இடத்திலே புறக்கணிக்கப்படுகின்ற போது சஹாபாக்களின் உணர்வுகள் எப்படி இருந்தன, எந்த வழியை அவர்கள் பின்பற்றினார்கள் என்பதை பாருங்கள். ஒரு உறவோட பேசுவது என்பது அந்த நபர் அவர் உறவுக்குரியவர், சொந்த பந்தங்களை இணைத்து வாழ வேண்டும் என்று இஸ்லாம் எவ்வளவு கடுமையான கட்டளைகளை சொல்லி இருக்கிறது. அப்படி இருந்தும் கூட நபிகளாரின் சுன்னாவை புறக்கணிக்கிறாயா, அதற்கு நீ முக்கியத்துவம் கொடுக்கவில்லையா, அதை கண்டும் காணாத போல் நடக்கிறாயா, நான் சொல்லியும் அவற்றுக்கு மாற்றமாக நீ செய்கிறாயா, உனக்கும் எனக்கும் இடையே உள்ள உறவினுடைய அடையாளம் என்ன, அந்த உறவு தேவையில்லை, நபிகளாரை மதிக்காத உன்னோடு நான் என்ன உறவை வைத்துக் கொள்வது என்று சஹாபாக்கள் இந்த உறவையே துண்டிப்பதற்கு முனைகிறார்கள். என்றால் சஹாபாக்களுடைய உள்ளங்களில் இந்த சுன்னா எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது என்பதை இந்த செய்தியின் மூலமாக நாங்கள் புரிந்து கொள்ளலாம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இதே போன்றுதான் சில நேரங்களில் நாங்கள் சுன்னாவை புறக்கணித்து வாழ்ந்தால் அல்லாஹ்வுடைய தண்டனை என்பது உலகத்திலும் கிடைக்கலாம், மறுமையிலும் அது தொடரலாம். அல்லாஹ் குர்ஆனில் ஒரு வசனம் சொல்லுகிறான், அல்லாஹ்வுடைய சட்டதிட்டங்களில் ஒன்று, ஒரு கட்டளைகளில் ஒன்று அது மாற்றம் செய்யப்படுமானால் அந்த மாற்றம் செய்யக்கூடியவர்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள், அன்துஸீபஹும் ஃபித்னா, உங்களுக்கு ஃபித்னா ஏற்படும். நபிகளாரின் சுன்னா புறக்கணிக்கப்படுகிறதா, அல்லாஹ்வின் கட்டளை புறக்கணிக்கப்படுகிறதா, உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு சோதனை, ஒரு ஃபித்னா உங்களுக்கு ஏற்படும். அவ் யுஸீபஹும் அஸாபுன் அலீம், அல்லது மிக நம்பரமான வேதனைகள் உங்களை பீடித்து விடும் என்ற விடயத்தில் நீங்கள் மிக பெரும் எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். நபிகளாரின் கட்டளை புறக்கணிக்கப்படுமாக இருந்தால், அல்லாஹ்வின் கட்டளை
புறக்கணிக்கப்படுமாக இருந்தால் அல்லாஹ் தண்டிப்பான் என்பதை குர்ஆனிலே அல்லாஹ் வாக்களித்திருக்கிறான். இன்னல்லாஹ லா யுக்லிஃபுல் மிஆத், வாக்களித்தால் அல்லாஹ் மாறு செய்ய மாட்டான். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் அதுக்கு நேரடியாக ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. ஒரு நபித்தோழர் இடது கையால் சாப்பிடுகிறார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க வலது கையில சாப்பிடுங்க, எனக்கு ஏலாதுன்னு சொன்னார். அது சொல்லுவதற்கான பெருமையினால் எனக்கு ஏலா, நான் இடது கையில நான் சாப்பிடுறேன், வலது கையில நான் சாப்பிட ஏலாண்டா. ரசூலுல்லாஹ் உனக்கு ஏலாமலே போகட்டும்னு சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ், அந்த வார்த்தை அந்த வினாடியிலே அல்லாஹ் அவர் மீது மிகப்பெரிய தண்டனை இறக்குகிறான். அவருடைய கை வலது கை செயலிழந்து போய்விடுகிறது. மரணிக்கின்ற அந்த வினாடி வரைக்கும் தன்னுடைய கையை தன் வாயின் பக்கம் உயர்த்த முடியாத அளவுக்கு அவர் தண்டிக்கப்பட்டார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலே இடம்பெற்றிருக்கிறது. இப்ப பாருங்க, ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு சுன்னத் புறக்கணிக்கப்படுகின்ற நேரத்தில் அல்லாஹ் நேரடியாக உலகத்திலேயே அதற்கான தண்டனையை கொடுத்திருக்கின்றான் என்பதை இந்த செய்தி நமக்கு மிக தெளிவாக சொல்லுகிறது. இதே போன்றுதான் ஒரு முக்கியமான விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நபிகளாருடைய ஒரு சுன்னத் எந்த சமுதாயத்தில் அது புறக்கணிக்கப்படுகிறதோ அந்த சமுதாயத்திடத்தில் அந்த சுன்னத் புறக்கணிக்கப்பட்ட அந்த இடத்திலே ஒரு பிதஅத் வரும் அல்லது ஒரு மிகப்பெரிய சமூக அனாச்சாரங்களில் கொண்டு வந்து அந்த இடத்தில் உட்கார்ந்து கொள்ளும். இன்றைக்கு நிறைய பாருங்க, வாரிசுரிமை சட்டம் வராசத் என்று சொல்லுவார்கள். இந்த வாரிசுரிமை சட்டம் சமுதாயத்தில் நிலைநாட்டப்படுவது என்பது மிகவும் குறைவானது. அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர அல்லாஹ் குர்ஆனிலே பொறுப்படுத்தி சொன்ன மார்க்க சட்டம். இந்த தொழுகை, ஜகாத்து, நோன்பு எல்லாத்தையும் நீங்க பாருங்க, குர்ஆன் ஹதீஸ் ரெண்டும் கலந்தாத சொல்லும். வாரிசுரிமை சட்டத்தை அல்லாஹ் குர்ஆனிலே முழுமையாக பொறுப்படுத்தி பேசிய சட்டம் அது. அல்லாஹ் அந்த வசனத்தை முடிக்க கொள்ள இது அல்லாஹ்வுடைய கட்டளை, இதுக்கு மாறு செய்யாதீங்க, பெரிய அழிவை நீங்க எதிர்நோக்க வேண்டும் என்று அல்லாஹ் கடைசியாக முடிக்கிறான் அந்த வசனத்தை. எனவே இன்றைக்கு சமுதாயத்தில இந்த வாரிசுரிமை சட்டம் இல்லாமல் ஆன போது அந்த இடத்துல எது வந்து உட்கார்ந்திருக்கு? சீதனம் வந்து உட்கார்ந்துச்சு, அனாச்சாரங்கள் வந்து உட்கார்ந்துச்சு, முறையாக சொத்துக்கள் பிரிக்கப்படாத ஃபித்னாக்கள் வந்து உருவாகிவிட்டது. எனவே இஸ்லாத்திலே சொல்லப்பட்ட ஒரு சட்டம் அது புறக்கணிக்கப்படுமாக இருந்தால் அந்த இடத்திலே ஒரு அனாச்சாரம் அல்லது பிதஅத் வந்து சேரும் என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நபிகளார் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் ஐவர தொழுகைக்கு பின்னால் சொல்ல தொழுது முடிச்சு சலாம் கொடுத்தாங்கன்னா எவ்வளவு விக்கிறதோ ஓதுவாங்க. நான் போட்டு கொஞ்சம் கிட்டத்தட்ட சுன்னாவின் அடிப்படையில் நாங்க ஆய்வு செஞ்சு பார்த்தா ஒரு மணித்தியாலம் கொண்டு ஓடணும், அவ்வளவு திக்கர் ஓதி முடிக்க வேண்டாம். எத்தனை பேர் ஓதி முடிக்காங்க? அந்த விக்கிர்களை ஓதி முடிப்பது சுன்னத். அந்த சுன்னத்தை செய்யப்படாதன் விளைவாக அந்த சுன்னத்தை அந்த விக்கிர்களை அவுராதுகளை பாடமாக்காததன் விளைவாக ஆலிம் ஷா மௌலவி ஓதுவார் கொடுத்துவார், ஆமின் சொல்லி போட்டு போகும் என்று எதிர்பார்ப்பிருக்கிறார்கள். என்ன செய்வாங்க? எழும்பி சென்று விடுவார்கள். இப்ப பாருங்க, அந்த ஐவலை தொழுகைக்கு பின்னால் ஓதப்படுகின்ற அவுராதுகள் ஓதப்படாத இடைவெளியிலே ஒரு பிதஅத் வந்து உட்கார்ந்து கிடைக்கும். இனிமே ஒரு சுன்னா புறக்கணிக்கப்படுமாக இருந்தால் அங்கே பிதஅத் வந்து உட்கார்ந்து விடும். இன்றைக்கு மகரிபு தொழுகைக்கு பின்னால் எந்த வீடுகள்ல குர்ஆன் ஓதப்படுகிறது? ஆரம்ப காலத்தில் இருந்துச்சு. குர்ஆன் மகரிபுக்கு பின்னாலே வீடுகள்ல ஓதுவது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா. நிறைய மக்களுக்கு தெரியாது. அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்ஆனிலே மிகவும் அழகான குரல் கொண்டவர். ரசூலுல்லாஹ் பல இடங்கள்ல அவரை சிலாகித்து பேசியிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் மதீனாவிலே மகரிபுக்கு பின்னால அந்த மின்சாரம் இல்லாத காலம், எல்லாம் இருட்டாக இருக்கக்கூடிய காலம், மதீனாவில் ரசூலுல்லாஹ் கடந்து போகக்குள்ள ஒரு இடத்திலே அல் குர்ஆன் ஓதுகின்ற ஓசை கேட்கும். அப்ப சொல்லுவாங்க ரசூலுல்லாஹ், இது அபூ மூஸா அல்-அஷ்அரியுடைய அந்த கோத்திரத்தை சார்ந்த மக்கள் வாழுகின்ற இடம் என்று சொல்லுவார்கள். ரசூலுல்லாஹ் அங்கீகரித்தார்கள். ரசூலுல்லாஹ் அங்கீகரித்ததுக்கு பேர் என்ன? சுன்னா. எனவே ரசூலுல்லாஹ் இந்த ஒவ்வொரு மகரிபுக்கு பின்னாலும் வீடுகள்ல குர்ஆன் ஓதுவது சுன்னத். இப்ப அந்த சுன்னத்து இல்ல, இப்ப அனாச்சாரம் வந்து பூந்திருக்க இல்லையா? சீரியல் நாடகங்கள், ஏனைய சினிமா காட்சிகள், அப்படியே வீடு வாசல் அனைத்தும் என்ன செய்கிறது? இந்த பரக்கத்து இல்லாமல் அனாச்சாரமா மாறிக்கொண்டிருக்கிறது என்றால் ஒரு சுன்னத் குளிதோண்டி புதைக்கப்படுமாக இருந்தால் அங்க பிதஅத் உருவாகும் அல்லது ஒரு அனாச்சாரம் உருவாகும் என்பதற்கு
நாங்கள் இவற்றை ஆதாரங்களாக எடுத்துக்கொள்ள முடிகிறது. எனவேதான் கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, உறுதியாக ஒரு மூமினுடைய உள்ளத்திலே ஆழமாக அவன் எடுத்துக்கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம், அல்லாஹ்வும் தூதரும் ஒரு விடயத்தில் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை எடுத்து விட்டால் அதை 100% மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதிலே ஒரு இடத்தில் கூட அவருடைய மனசில ஏதாவது ஒன்று ஒரு நெருடல் உருவாகமாக இருந்தால் அது அவருடைய ஈமானை பாதிக்கின்ற அம்சம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், وَمَا كَانَ لِمُؤْمِنٍ وَلَا مُؤْمِنَةٍ إِذَا قَضَى اللَّهُ وَرَسُولُهُ أَمْرًا أَن يَكُونَ لَهُمُ الْخِيَرَةُ مِنْ أَمْرِهِمْ. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு விடயம் குறித்து இதுதான் தீர்ப்பு என்று அவர்கள் ஜட்ஜ்மெண்ட் வழங்கிவிட்டார், இப்படித்தான் தொழ வேண்டும், இப்படித்தான் நோன்பு நோக்க வேண்டும், இப்படித்தான் ஹஜ் செய்ய வேண்டும், குடும்ப வாழ்க்கையா பொருளாதார தேடலா இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எடுத்துவிட்டால் மூமினான எந்த ஆணுக்கும் மூமினான எந்த பெண்ணுக்கும் முடியாது அவங்களுடைய சொந்த அபிப்பிராயங்களை அவங்களுடைய சொந்த தேர்வுகளை உட்படுத்துவதற்கு அவருக்கு எந்த உரிமையும் கிடையாது. அவ்வாறு அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அவர்கள் வழிபடாமல் மாறு செய்வார்கள் என்றால் அவர்கள் பகிரங்கமான வழிகாட்டிலே இருப்பார்கள் என்று அல்லாஹ் அல் குர்ஆனில் கடுமையான ஒரு எச்சரிக்கையாக இந்த செய்தியை சொல்லுகிறான். எனவேதான் கண்ணியமான சகோதரர்களே, இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுவார்கள், அல்-இஅ்திஸாம் என்ற இமாம் ஷாத்திபி ரஹிமஹுல்லாஹ்வுடைய கிதாபிலே பதிவு செய்கிறார், ஃபமா லம் யகுன் யௌமஇதின் தீன், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே எது தீனாக இல்லையோ ஃபலா யகுன் யௌம தீனா, அது இன்றைக்கும் தீன் கிடையாது. ரசூலுல்லாஹ் காலத்துல இதெல்லாம் தீனா, அதுதான் தீன். இன்றைக்கு மக்கள் உருவாக்கப்பட எதுவும் தீன் இல்லை. மக்களுடைய மனங்கள்ல நாம ஒன்றை உருவாக்கி இது நல்லதான் என்ற பெயர் கொடுத்து செய்வோமாக இருந்தால் அதுக்கு மார்க்கத்தில் எந்த வழிமுறையும் கிடையாது. குர்ஆனிலே அல்லாஹ் காவிர்களை பற்றி பேசும்போது நரகத்திலே அவர்கள் கொண்டு வீசி எறியப்படுகின்ற போது கடுமையான முறையில் கூச்சலிட்டு அழுவார்கள். அந்த அழுகின்ற நேரத்தில அல்லாஹ்விடத்திலே அவர்கள் கேட்கின்ற கேள்வி என்ன தெரியுமா? ரப்பனா அஹ்ரிஜ்னா. இந்த வசனத்தை கொஞ்சம் ஆழமா சிந்திங்க. ரப்பனா அஹ்ரிஜ், எங்களுடைய ரப்பே எங்களை இந்த நரகத்திலிருந்து வெளியாக்கிவிடும். நஅமல் சாலிஹன் கைரல்லதி குன்னா நஅமல், இதையெல்லாம் நாங்கள் நல்லதை நினைச்சு செய்து கொண்டிருந்தோமோ அதை விடுத்து நல்லதை செய்வதற்கு நாங்கள் முனைகிறோம். எனவே நரகத்தை விட்டு வெளியேற்றி பூமிக்கு எங்களை மீண்டும் அனுப்பிவிடு, நல்லதை செய்து விட்டு வருகிறோம் என்று அந்த மக்கள் கேட்பார்களாம். அல்லாஹ் சொல்லுவானாம், அவலம் நுஅம்மிருக்கும் மா யதக்கரு ஃபீஹி மன் ததக்கர் வஜாஅக்குமுன் நதீர், உங்களுக்கு உங்களில் ஒருவர் சரியான அடிப்படையில் புரிந்து அழகாக ஒரு விடயத்தை அறிந்து வாழ்வதற்கான அந்த ஆயுளை உங்களுக்கு நான் கொடுக்கவில்லையா? வஜாஅக்குமுன் நதீர், உங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர் கூட வரவில்லையா? எனவே இன்றைய நாள் நீங்கள் கேட்கின்ற இந்த வேண்டுகோள் நிராகரிக்கப்படும் என்று அல்லாஹ் சொல்லிவிடுவான். இப்ப அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல இல்லாத மக்கள் செய்யக்கூடிய அந்த செயலுக்கு இது போன்ற ஒரு சூரத்தான் நாளை மறுமையிலே இருக்கு. ரசூலுல்லாஹ் வழிகாட்டாத பிதுகத்துல செஞ்சு இப்ப ரபீல் அவ்வல் மாதம் பெறுகிறது. மாஷா அல்லாஹ் நிறைய பிதுகத்துக்கள் என்ன செய்யும், ரசூலுல்லாஹ்வுடைய பேரில நிறைய உருவாகும். ரசூலுல்லாஹ் காட்டா ரசூலோட காலத்து ரபீல் அவ்வல் மாதம் இருக்கவில்லையா? சஹாபாக்கள் அதை கடந்து வரவில்லையா? தாபியங்கள் கடந்து வரவில்லையா? இமாமுடைய காலங்கள் கடந்து வரவில்லையா? அவர்கள் உருவாக்க எத்தனை பிதஅத்துகள் சமுதாயத்திலே மார்க்கம் என்ற பேர் ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறோம் என்ற பேரில் உருவாக்கப்படுகிறது. நாளை மறுமையில் ரசூலுல்லாஹ் வழிகாட்டாத, ரசூலுல்லாஹ் சொல்லாத, செய்யாத, அங்கீகாரம் கொடுக்காத காரியங்களை செய்துவிட்டு வந்தால் இதே கதிதான். நாங்கள் எல்லாம் நல்லது என்று செய்தோம், எனவே யா அல்லாஹ் அதை மன்னித்து விடு, நாங்கள் சாலிகான அமல் செய்ய போறோம், அதற்கான ஒரு சந்தர்ப்பத்தா என்று கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் அதற்குரிய சந்தர்ப்பத்தை ஒருபோதும் வழங்க மாட்டான். ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், குல்லு உம்மதி யதுகுலுல் ஜன்னத இல்லா மன் அபா, என் சமுதாயத்தில் ஒவ்வொருவரும் சொர்க்கம் நுழைவார்கள். சுப்ஹானல்லாஹ், அழகான ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான செய்தி இது. என் சமுதாயத்தில் எல்லாருக்கும் சொர்க்கம், இல்லா மன் அபா, ஆனா மறுத்தவனை தவிர என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. யார் அந்த மறுத்தவன்? மன் அதாஅனி,
எனக்கு கட்டுப்பட்டு நான் சொல்ற அடிப்படையின் பிரகாரம் சுன்னாவை மதித்து ஒருவர் எனக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தால் தஹரல் ஜன்னா. வமன் அசானி, இந்த சுன்னாவோட சேர்த்து அவன் வாழல்ல, அவன் அமல்கள் இந்த சுன்னா நடைமுறைப்படுத்தப்படல, அவன் பாட்டுக்கு அவன் செஞ்சு போட்டு போனான், இது எனக்கு எதிராக செய்யப்பட்ட முறைகேடான அம்சங்கள், அது இஸ்யான் என்ற மிகப்பெரிய பாவம். எனவே எனக்கு மாறு செய்தவன், எனக்கு பாவம் செய்தவன் அவன்தான் அபா, அவன் நரகம் நுழைந்து விடுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்ப்பளிக்கிறார்கள். எனவேதான் கண்ணியமான சகோதரர்களே, நாம் ஒவ்வொரு ரசூலுடைய சுன்னாவை அவர்களை எப்படி நேசிப்பது நமது உயிரை விட மேலாக இருக்கிறதோ, அதே போன்று அந்த சுன்னாவை நம் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதும் 100% இருக்க வேண்டும். சஹாபாக்கள் அந்த அடிப்படையில் தான், அந்த மன்ஹஜில் தான் வாழ்ந்திருக்கிறார்கள். ரசூலுடைய சுன்னாவுக்கு மாற்றமாக அது எதுவாக இருந்தாலும் அவங்க செய்ய மாட்டாங்க. ரசூலுடைய சுன்னாவோடு தன் வாழ்க்கை முழுவதையும் அர்ப்பணித்தார்கள். அதனால் தான் அல்லாஹ்வுடைய அருளையும் ரஹ்மத்தையும் பெற்றார்கள். எனவே இந்த நிகழ்வில் உங்களுக்கு முக்கியமான ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை நடைமுறைப்படுத்தி வாழ்க்கையில் அவற்றை நாங்கள் செய்ய வேண்டும் என்ற இந்த கருத்தில் பல செய்திகள் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்த செய்திகளில் நல்லவைகளை நாங்கள் எடுத்து நமது வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும். நபிகளாரை நாளை மறுமையில் அவருடைய சுன்னாக்களை முழுமையாக பின்பற்றிய அந்த சிறந்த சமூகமாக மாறி நபிகளாரோடு நாளை மறுமையில் சொர்க்கத்தில் ஒன்றாக இணைந்து வாழுகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் உலக முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.